ஹாய் கைஸ், நம்ம இப்போது ரோல் பிளாக்ஸ் தான் விளாட போகிறோம். இப்போ நம்ம வந்து கிளைம்ப் அப் டவர் அண்ட் ஃபால் தான் விளாட போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு ஏறலாம். இந்த ஜம்ப் பண்ண பட்டன் மாற்றி அமைச்சிட்டோம். நம்ம ஏறுறோம். ப்ளஸ் வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருக்கேன். உங்களுக்காக தான் இந்த இதில் ஏறிட்டுருக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை நான் எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் காட்டுறேன். அப்படியே நம்மளுக்கு கிஃப்ட்டு வேறு வருமாம்மா வேறு இதில். இல்லை பேராசூட்டு போட்டு குதிக்கிறாங்க கைஸ். நம்மளும் குதிச்சு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் போல். எட்டி குதி. பேராசூட்டு வேறு இல்லை. செத்துட்டோம். எப்படா நம்ம இப்போ என்ன வாங்கலான்னு சொல்லுங்கள். நம்ம கூப்பிட்டா இப்போது 42 ரூபாய் மட்டுமே உள்ளது. இதை வைத்துக்கொண்டு நான் என்ன வாங்க வேண்டும்? இதை போய் ட்ரை பண்ணலாமா? டாகா? நம்மக்கிட்ட காசு வேறு இல்லை காய்ஸ். கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க. நோ இது தவறு. இப்போ நம்ம பேக்கில் ஒரு பெட்டு வாங்கி வச்சுருக்கோம். அடுத்து மாற்றி தொட்டுட்டேன். இது டும் சகுரா. நோ ஷாப். வாங்க கைஸ், நம்மளும் போய்ட்டு மலை ஏறி காசு சம்பாதிக்கலாம். சரி, நான் இப்போ உங்களையும் மேலே போயிட்டு சந்திக்கிறேன் கைஸ். இப்போது நான் மேலே ஏறிட்டு காட்டுறேன்னு சொன்னால் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னு தெரியுதா? இன்னும் மண்டைக்குள்ளேயே போயிட்டு வரோம் கைஸ். பார்த்தீங்களா, ட்ரோனுக்கெல்லாம் காசு கொடுத்து வச்சுருக்கேன். ட்ரோன் நம்மளை வீடியோ எடுக்க தான் ட்ரோனால் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு கைஸ். ரொம்ப கையில் கொடுத்துருக்கோம். ஆட்டோ கிளைம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது கைஸ். கொடுத்துட்டோம்னா பாருங்கள், ட்ரோன் ஒழுங்காகவே எடுக்க மாட்டேங்குது. நம்மளே எடுக்க சொன்னால் மேலே போகிறோமா கீழே போகிறோமா? ஆட்டோ கிளைம் பாருங்க கைஸ், எவ்வளோ மேலே இருக்குன்னு ட்ரோன் பாருங்கள். இருங்க, மேலே ஏறிட்டு கைஸ். நம்ம இப்போது மேகத்துக்குள்ளே போயிட்டோம், தெரியுதா? அது பாருங்கள் மேகத்துட்டு மேலே போகிறோம். இந்த கேம் ஈஸியாக இருக்கும் தான் நினைக்கிறேன். நம்ம கீழே போயிட்டு பேராசூட்டை வச்சுட்டு மேலே போயிட்டு காசு சம்பாதிக்கலாம். குதிக்கலாம். 3, 2, 1. 102 ரூபா கிடச்சிருக்கு. ஸ்விங்கி ஷாப்புக்கு போகலாம். $10, 50. இதா நம்ம இப்போது $50 வச்சுருக்கோம். இப்போ எவ்வளோ வேகமாக ஏற முடியுதுன்னு பார்க்கலாமா நம்மளால்? வாங்க பார்க்கலாம். ஆட்டோக்கில் என்னடா சல்லுன்னு போகிற? பாருங்கள், நம்ம இன்னும் இதுக்கே போகல, அதுக்குள்ளே நம்ம ஏறின மேகம் தெரியுது. எல்லாம் ஏறது கஷ்டம், நம்ம பொறுமையாக ஏறலாம். இப்போ நான் மறுபடியும் ஹைட்டுக்கு போயிட்டு உங்களை பார்க்குறேன். எல்லோரும் இங்கே பாருங்கள், இங்கே ரெட் கலரில் ஆயிடுச்சு. மேலே போக கலர் மாறிட்டுருக்கு. அங்கே பாருங்கள், ஏரோப்ளைனால தாண்டி போகணும். இது எது கொடுத்துருக்காங்கன்னா, இதை ஹாட் ஏர் பலூன் போகிற இது. நம்ம வந்து இப்போ டயர்ட் ஆகிட்டோம். 5 கிலோமீட்டருக்கு மேலே வந்துட்டோம். மறுபடியும் கீழே குதிக்கலாம். 3, 2, 1 ஜம்ப். பாருங்கள் ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன். நம்ம இப்போ கிட்ட ஜூம் பண்ணிக்கலாம். ட்ரோன்காரன் நம்மளை ஒழுங்காகவே எடுக்க மாட்டேங்கிறான். நம்ம எதுக்கு தான் காசு கொடுத்தோமோ ட்ரோன்காரனுக்கு. ஒரு $90 விங்கு 360. உங்கள்கிட்ட காசு வேறு இல்லையே. வாங்க, இப்போ கண்ணை மூடி கண்ணை நான் மேலே போய். அனைவரும் பாருங்கள், நம்ம இப்போது பர்பிள் கலருக்கு வந்துள்ளோம். ஆனால் நம்ம இன்னும் 2 கிலோமீட்டரையும் தாண்டவே இல்லை. நம்ம வந்து விண்வெளிக்கே போகணும், அப்போ தான் ஜெயிக்க முடியும்.
இன்னும் 2 கிலோமீட்டர் தாண்டல, அவ்வளோதான். 2 கிலோமீட்டர் தாண்டியாச்சு. மேலே நம்ம ஏறிக்கொண்டிருக்கிறோம். நம்ம இப்போ ஒரு 500 ரூபா எடுத்ததுக்கப்புறம் தான் இங்கேருந்து கீழே போக போகிறோம். ஓகேவா? கீழே குதிக்கும் போது உங்களுக்கு மறக்காமல் காட்டுறேன். ஓகே கைஸ், இதுக்கு மேலே பையன் ஏற மாட்டேங்கிறான். ஜம்ப் பண்ணிட வேண்டியதுதான். பாருங்களேன், சிறகு அடிச்சு பறனா சிறகை வச்சுட்டு சும்மா குதிக்கிறான். பூச்சலுக்கு 500 ரூபா தந்துட்டாங்க. சூப்பராக இருக்குது இந்த ஆப்ஷனு. 300 ரூபான்னு காட்டி ஏமாத்துறாங்க. 500 ரூபா எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள், ஏதோ டோமன் விங்கி 2000மா? என்கிட்ட அவ்வளோ காசெல்லாம் இல்லையே. வாங்க நம்ம போயிட்டு முட்டை வாங்குவோம். உடனே பியூஸ் போகிறதா? ஓ, நம்ம எந்த இதுக்கு பியூஸ் போக வேண்டாம். பியூஸ் போயிடுச்சுன்னா இப்போ நான்லாம் என்ன பண்ணுறதுங்க? இதுலேயே ஹேட்ச் பண்ணலாம். ஹேட்ச் என்ன டாகா? வேணா ஒன்று பண்ணலாமா? இது தப்பு. ஆட்டோ ஹேட்ச். நம்ம இங்கே இருக்கிற எல்லா காசையும் செலவு பண்ணிடலான்னு இருக்கிறேன். ஹேட்ச் லெஜெண்டரி பெட்டு. ஹேட்ச் மறுபடியும் ஹேட்ச் கொடுத்துருக்கோம். ஃபாக்ஸ் சூப்பர். நீங்கள் வந்து அங்கே இருக்கிறதுக்கெல்லாம் காசு செலவு பண்ணி அந்த பம்பரக்கா மண்டை ப்ளூ கலர் மாதிரியெல்லாம் போகாதீங்க. டாக்கு கிடைக்கும், ஆனால் பரவாயில்ல, உங்களுக்கு நிறைய ரேர் அனிமல்ஸ் எல்லாம் கிடைக்கும். இதுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுக்கு நான் கேரண்டி தரேன். இன்னும் நமக்கு 2 ஹேட்ச் தான் இருக்கும். ஹேட்ச் கேட் ஒரு ஹேட்ச். கடைசியாக ஒரு அனிமல் தான் இருக்குது. எல்லாமே நமக்கு விழுந்துச்சுன்னா எனக்கு லக்கி டாக் தான். வெயிட், இது தவறு. இது தவறு. ஓகே கைஸ், அடுத்த விங்கு வாங்குறதுக்கு வாங்குறதுக்கெல்லாம் ரொம்ப காசு தேவை. அதனால் நான் இப்போது உங்களை மேலே ஏறிட்டே சந்திக்கிறேன். கைஸ், நம்ம இப்போ ரொம்ப வேகமாக ஏறினாலே நமக்கு இப்போ கிடச்சிருச்சு. இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்கான். நம்மளுக்கு வந்து இந்த ஹெக்கை ஹேட்ச் பண்ணனால அறிவாளித்தனமாக அங்கே பாருங்கள் பெட்ஸ் கிடச்சிருக்கு. கலராக இருக்கா? ஏறிக்கிட்டே இருக்கான். பாருங்கள், அமௌண்ட்டு மட்டும் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு. நமக்கு இதே போதுங்க. ஆனால் பத்தாதுன்னு நினைக்கிறேன். கீழே போனால் ஒரு 3K. கலர் வாரிஸ் கைஸ், குதிக்கலாமா? 3, 2, 1. சூப்பர். பாயும் புயலானி வெற்றிடா. ஒரு 2, 6, 6 கிடைத்து உள்ளது. நம்ம இந்த விங்கி கடைக்கு போவோம். இவனால காசு சம்பாதிக்கிறான். ஓகே, நீங்கன்னா நம்மளும் ரோட் பிளாக்ஸில் இந்த மாதிரி கடையை போட்டுடலாம். 10K. நமக்கெல்லாம் 1K காசு இல்லை. இதில் வர 10Kவாமா. ஓகே கைஸ், எப்பயும் போல தான் 10K சம்பாரிச்ச உடனே உங்களை வந்து பார்க்கிறேன். கைஸ், இவன் எவ்வளோ ஏறினாலும் என்னது நம்ம சேட்டலைட் கிட்டே வந்துட்டு தெரியுதா? சேட்டலைட்ஸு இது எந்த நாட்டோட சேட்டலைட்டுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவன் ரொம்ப ஹைட்டுக்கெல்லாம் வந்துட்டான். அப்போ நம்ம ஜம்ப் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் நம்மளால் காசு சேகரிக்க முடியும். இப்போ நம்ம நரிக்குட்டி வச்சுருக்கோம், பூனைக்குட்டி வச்சுருக்கோம், நாய்க்குட்டியெல்லாம் நிறைய இருக்குது. நம்ம போயிட்டு எக் ஹேட்ச் பண்ணலாம். இந்த 440K இப்போ 4K இருக்குது. ஏதாவது குடிச்சா ஏதாச்சும் கிடைக்கும். நம்ம 5 கிலோமீட்டர் தான் தாண்டியிருக்கோம். சேட்டலைட்டை தாண்டிட்டோம், மேலத்தை தாண்டிட்டோம், கீழே குடிச்சிட்டோம். 4000 ரூபா கிடைக்கும்.
கிடச்சிருக்கு. நம்ம போயிட்டு இதை வச்சு என்ன பண்ண போகிறோம், விங்கு வாங்க போகிறோம். விங்கு கடைக்காரன் நல்லா சம்பாதிக்கிறான். இல்லையே, ஓ நம்மக்கிட்ட இப்போ காசு இல்லை. இன்னும் 4000 நான் என்ன பண்ணுவேன்? வாங்க நம்ம போயிட்டு முட்டை உடைக்கலாம். முட்டை உடைச்சா காசு அதிகமாக கிடைக்குமாமா காய்ஸ்? நான் சொல்ல, எல்லோரும் சொல்கிறாங்க, பேசிக்கிறாங்க ஊருக்குள்ளே. ஐயோ முட்டையை மாற்றி உடைச்சிட்டேன். விடுங்க விடுங்க, இந்த முட்டையை உடைக்கலாம், இன்னொரு முட்டை உடைக்கலாம், காசு போனால் போகுது. ஸோ நமக்கு மட்டும் எந்த அப்படி நடக்குது, காசெல்லாம் லாஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த சும்மா இருக்கிற முட்டையை உடைப்போம். தமிழ் லெஜெண்டரி பெட் நம்ம வாங்கியாச்சு. இன்னும் ஏதாச்சும் கிடைக்குதா? ஜெண்டா ஒன்றும் வேண்டாம், இதுக்கு மேலே எல்லாமே வாங்கியாச்சு. இப்போ அடுத்து ட்ராகன் தான் பண்ண போகிறோம். இது தவறு. ஓகே, நம்ம இப்போ அட்ஜஸ்டபிள் வச்சுட்டு நம்ம எங்கே பேக்கில் போயிட்டு என்னென்ன போய்ட்டு வச்சுக்கிறோம். லீஃப் வாங்கினால லீஃப் 40. 2 லீஃபு, ஒரு லீஃபு, இன்னொரு லீஃபு. லெஜண்ட் ஃபாக்ஸு. பாருங்கள், லீஃப் வச்சனால நம்மளும் லீஃப் மாதிரி ஆகிட்டோம். மறுபடியும் இப்போ ஏறிட்டு 10,000 தான் உங்களை சந்திக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள் காய்ஸ். ஆட்டோ கிளைமு பையன் ஏறுறான் பிச்சுட்டு போதுறாடி. கைஸ் இங்கே பார்த்தீங்களா, நம்ம ஈஸியாக 10,000 சம்பாரிச்சிட்டோம். இந்த மாதிரி பண்ணணும். நம்ம இப்போ எட்டிய உழைப்பு போடக்கூடாது, ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள். நம்ம குச்சி இப்போ 5,000 எடுக்க போகிறோம். இன்னும் ஏறிக்கிட்டே இருக்கானே. இங்கே பாருங்கள், ஸ்லோ மோஷனில் தெரியுது. இங்கே பாருங்கள், நல்லா தெரியுது. ஸ்லோ மோஷன் இங்கே பாருங்கள், சரியான ஸ்லோ மோஷனாக கேருங்க மாதிரி டைட் ஆகிட்டேன்ருச்சு. கீழே குச்சி 21,000. இவனுங்க பெட்டு இருக்கிறது நல்லா தான் கைஸ் இருக்குது. உண்மையாலுமே 26,000 நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ 22K இருக்குது. முட்டை கடைக்கா விங்கு கடையா? முட்டை கடைக்கு அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம போயிட்டு விங்கு வாங்கலாம். எங்கேயாச்சு இதெல்லாம் என்ன சில்லி மாதிரி என்னடா 42 கேட்குறீங்க? 12K இருக்குது. வாங்க நம்ம போயிட்டு முட்டையை உடைக்கலாம். முட்டை உடைக்கிறது. ரேபிட் கிடச்சிருக்கு காய்ஸ், ரேபிட். இன்னொரு ஏதாச்சும் ஒன்று இருந்தால் போதும். மறுபடியும் ஒரு ரேபிட். நம்ம போயிட்டு பேக்கில் பார்க்கலாம். ரேபிட் 20 தானா? ஃபாக்ஸுக்கு பதிலாக ஒரு ரேபிட் வச்சுக்கலாம். நம்மளாம் பச்சையாக வச்சுட்டு விங்க மட்டும். இது தவறு. டும் சகூர், இது தவறு. காய்ஸ் நான் இப்போ இந்த கரண்ட்டு கம்பத்து மேலே ஏறிட்டு உங்களையே பார்க்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆட்டோ போட்டு ஆட்டோடா சூப்பர் ஆட்டோ. ரெமோராடா வெள்ள சாவ் வெள்ள சாவ் கடோராட்டா மேயோலிங்கா. இங்கே பாருங்க, என்னம்மா ஸ்பீடில் போகிறான் பார்த்தீங்களா? நம்ம அதுக்கு மேலே போயிட்டுருக்கோம். நம்ம இன்னும் 5 கிலோமீட்டரே தாண்டல. நம்ம 45,000 வந்தால் தான் கீழே குதிக்கிறோம். சேட்டலைட்டை தாண்டியாச்சு. குதிக்கலான்னு சொன்னீங்கன்னா இப்போவே குதிச்சிடலாம். என்ன சொல்கிறீங்க? குதிக்கலாம். ஓ ஐயோ
ஓயோ கைஸ் நம்மளால குதிச்சிட்டோம். இப்போ போயிட்டு நம்ம விங்கு கடைக்கு போகலாம். டே விங்கு கடா எனக்காடா 45 ரூபாய்க்கு தர மாட்டேண்ணே. 42,000 மாடா இந்தாடா என்கிட்ட 50,000 இருக்குடா. 100,000 வேணும். 1,00,000 ரூபா. கைஸ் நான் மேலே போயிட்டு உங்களை வந்து சந்திக்கிறேன். கைஸ் இவனை இப்படியே விட்டா மலை ஏறிடுவான், சுவாரஸ்யமே இருக்காது. அதனால் நம்ம கீழே குதிச்சுட்டு மறுபடியும் ஏறலாம். நான் தான் லூஸு கைஸ் இருக்கிறதுலே. ஏறிட்டான். நம்ம ஜெயிச்சிட்டோம். அவ்வளோதான், கப்பு எடுத்தாச்சு. பையன் யோசிக்கிறான். டான்ஸ் போடலாமா? என்னடா ஆட மாட்டேங்கிற? யாரா? ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்து கீழே குதிச்சு இவனை முடிச்சுக்கலாம். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் காய்ஸ், நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நீங்கள் பண்ணாதனால இவன் சாமி ஆறாங்க காய்ஸ். மறக்காமல் பண்ணிடுங்க.